தேவப்பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகின்றேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அநேக போராட்டங்களும், சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் வார்த்தைய சந்தேகப்படியா நீங்க இருக்கிறீங்க. அப்படி இல்ல. நீங்க சொல்லணும். உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமா எப்பவுமே போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்லணும், விசுவாசித்தவளே பாக்கியவதி, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா வச்சுன்னா கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தேடு. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றடிக்கும் கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுது. இது கர்த்தரை தேடுகிற காலம். அதாவது அவரோடு நம்ம தனித்து செலவிடும் நேரம். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளையும் போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசபாத்தை போல தான். யோசபாத் சொல்கிறார்ல, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என் கண்கள் உண்மையே நோக்கி. அதே தான் இன்றைக்கு அந்த பாதையை தான் நீங்கள் கடந்து வர்றீங்க, அப்படித்தானே? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டி நடந்து தாட்சியர் கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நம்ம இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதில் தான் குறையாக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் இது பண்ணுறோம், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், எதுவுமே இன்னும் நடக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லவே கூடாது. தேவ பிள்ளைகளே, நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் பாராட்டின கிருபை தான். அதாவது ஆண்டவர் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அவருக்கு. எல்லாம் முடிக்க வல்லவர் அவர். ஆனால் தான் நம்ம வேதத்தில் 100 வயசுலையும் ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுக்க வல்லவர், செங்கலை 2ஆ பிளக்க வல்லவர், யோர்தானை பின்னிட்டு திரும்ப ஓட செய்ய வல்லவர். அதெல்லாம் எழுதி வச்சுக்கதான் உண்மையிலே அசாத்தியமான தேவன் நம் தேவன். நமக்கு சர்வசாதாரணமாக இருக்கு. ஆனால் அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடைய தேவன். எப்பவும் தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கர்த்தர் பெரியவர். நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து பிரச்சனையை பெருசாக தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய சமூகத்தில் அமரணும். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுதலை விட்டுட்டு அவங்க பிரச்சனையை போய் சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இங்கே ஓடிட்டு உலக பிரகாரங்களில் மாம்சம் சொல்றதை கேட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் விட்டு விலகுனா தானே உன்னை கைவிடுவார். பலம் கொண்டு திடமானதாயிரு. இன்றைக்கு எல்லா பக்க சூழ்நிலைகளும் மனம் குழம்பி போய் பயந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 1:7 அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது உணர்வில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயமெல்லாம் போயிடும். ஏன்னா எங்கே இருக்கிறார்? நம்ம கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம கூட இருந்து அதாவது அன்றைக்கி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆவியானவரை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோன்னு ஒரு ஊழியர். அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதாவது நமக்குள்ள வல்லமையின் தேவன் இருக்கிறாரு. ஆனால் நம்ம உலக பிரகாரங்களை மாம்சத்தையும் பேசி 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 அனலே அபிஷேகம் பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனல் இல்லாமல் குளிரோடு இருந்துட்டு ஒன்றும் நடக்கலை அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளே, எப்பவும் தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அனல் மூட்டி எழுப்பணும். அபிஷேகத்தையும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்க்க முடிய வல்லமையில் நீங்கள் அதுக்கு தான் அந்நிய பாஷை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்பவும் அந்நிய பாஷையில் உட்கார்ந்து 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 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை எடுத்து ஆவியானவரோடு நீங்கள் இடைப்பட அவர் அதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நீங்கள் ஆவியில் அந்த உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மனசில் வச்சுட்டு நல்ல அந்நிய பாஷை பேச 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 முதலாவது அது சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அபிஷேகம் பெற்றுக்கணும், நம்ம இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படும். நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 ஆண்டவர் மேலே அளவற்ற ஒரு அன்பு வரும். அப்புறம் அந்த அன்பின் நிரம்பினவுடனே நமக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தர், அதாவது வசனத்தை பிடிச்சி நிற்கிற கிருபையை நமக்கு தந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம உலகம் மாமிச பிசாசை பார்க்க நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தை என்ன குறித்து இப்படி சொல்லியிருக்குல்ல, ஆவியானவர் என் கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர் மேலே சாய்ந்து கொள்வீங்க. இதைத்தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் கர்த்தரை தேடணும். அதுதான் சொல்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், பல வேளைகளில் நாம் கர்த்தரை மறந்து நம்முடைய வேலைகளில் மூழ்கி போய் விடுகிறீர்கள். அசட்டை செய்து புறக்கணித்து விடுகிறீர்கள். இதனால் எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற போராட்டங்கள், காரணம் இல்லாத சத்துருக்களை காண்கிறீர்கள்.
கர்த்தரை தேடாமல் போதினால் சாத்தான் மேற்கொள்கிறான். பாவ போராட்டங்களில் சிக்கிக்கொள்கிறோம். என்ன செய்வதென்று அறியாமல் கலங்குகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ரொம்ப போராட்டமாக இருக்க காலத்தில் சினிமா பார்க்குறோம், ரொம்ப போராட்டமாக இருந்தால் சிகரெட் குடிக்கிறோம். இதெல்லாம் இல்லை. அது கொஞ்ச நேரம் அந்த சிற்றின்பத்திலேருந்து பிற திருப்பி அந்த கவலை தான். அதை விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடும். ஆண்டவரோடு இடைப்படணும். பிரச்சனை அவங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு அது சொல்கிறாரு, நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன செய்கிறோங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருப்பார். இவன் இந்த போராட்டத்துக்கு, எந்த பிரச்சனைக்கு இவன் என்ன செய்கிறா. நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், எல்லாத்தையும் நின்று அவனை விடுவிப்பேன். நம்ம பிரச்சனையில் கர்த்தர் நிற்கிறார். உங்களுடைய போராட்டத்தில் கர்த்தர் நிற்கிறார். உங்கள் வேதனையில் அவர் நிற்கிறார். அவர் நிற்கும்போது விடுதலை செய்யாமல் இருப்பாரா? அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ உலக பிரகாரம் பார்க்கும்போதே தாய் தகப்பனோ அந்த பிள்ளைகளோ கஷ்டப்படும்போது தாய் தகப்பனால தாங்கிட்டு இருக்க முடியாது. உடனே என்ன பண்ண, தன்னால முயன்ற உதவி செய்வாங்க. உடனே உபவாச ஜெபம் போடுவாங்க. நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் செபிப்பாங்க. எங்கள் அம்மாலாம் எங்களை அப்படி தான் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க என்கிட்ட, இதுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுமா, சரியாயிடும். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேற்கொள்வார். அதாவது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், யுத்தம் வந்து எப்போவுமே கர்த்தருடையதுங்க. நம்ம கையில் எடுத்துட்டோம்னா நம்ம கலங்கி குழம்பிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம சும்மா இருக்கும்போது என்ன அர்த்தம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்க 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 நம்ம சிந்தையில் விடுதலை வந்துடும், இருதயத்தில் விடுதலை வந்துடும், வாயின் வார்த்தைகளில் முதல்ல வாயின் வார்த்தைகளில் தான் அங்கே விடுதலை வரணும். எல்லாம் கரெக்டாக இருப்பீங்க, வாயில் வந்து வெறும் நெகட்டிவ்ஸ், எனக்கு என்ன செய்யன்னு தெரில, எனக்கு என்ன படம் தெரில, யார் வந்து எனக்கு உதவி செய்வான்னு தெரில, சொந்தக்காரங்களாம் தூர போயிட்டாங்க, நான் இப்போ அவஸ்தப்படனாக்கா ஆணையாக்க எதற்காக? கர்த்தரை மட்டும் நீ சார்ந்து கொள்ளுக்கு தான் இந்த போராட்டத்தையே கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறது. அதனால சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறதோட, சத்துருக்கள் பெருகினது எதுக்கு? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் செய்தியில், சத்துருக்கள் பெருகி, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமா. என்றைக்கு சத்துருக்கள் பெருகிட்டாங்களோ அன்றைக்கு உங்க தலை உயரப்போகுது. அப்படி விசுவாசிங்க. அப்போ சத்துருக்களை வந்து மேற்கொள்ளு அதிகாரத்துல ஆண்டவர் கூட இருக்காரு, விசுவாசிப்பீங்க. அதைத்தான் நீங்க செய்யணும். கர்த்தரை தேட உங்களை ஒப்புக்கொடுங்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று மத்தேயு 7:7, லூக்கா 11:9 சொல்லப்படுது. ஆங்கில மொழிபெயர்ப்புல கர்த்தரை தேடிக்கிட்டே இருங்க, நிச்சயமா அவர் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்றாரு. எல்லா காரியங்களிலும் இன்னைக்கு, அதாவது ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நெருக்கம், போராட்டம், பிரச்சனை மட்டும்தான் வர்றீங்க, அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் குடும்பம் நடத்தணுமா, ஆண்டவர் தான் கேட்கணும். வீட்டில் தேவைகள் சந்திக்கப்படணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் வேதம் சொல்றது மத்தேயு 6ல் அவங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு முன்னமே தெரியும். அதனால நம்ம அவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன்னா வேதம் எவ்வளவு எளிமையானதை சொல்லி கொடுக்குறாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டுபிடி, தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க பாருங்க, சில பிள்ளைகள் நம்ம வந்து கேட்குறாங்க, நம்ம வந்து அவங்க வாயா தொல்லை பண்ணாங்க நினச்சி வச்சுக்கோ, வாங்கி கொடுத்துடணும், ரொம்ப தொல்லைப்படுற அப்படி சொல்லுவோம்ல. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. மிகவும் அன்புள்ள தேவ பிள்ளைகளை அவரை தேடி பாருங்க. எல்லா காரியங்களிலும் அவர் கர்த்தர் கர்த்தரை தேடுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் வேதத்துல வாக்களிக்கப்பட்டிருக்கேன். ஆகவே கர்த்தருடைய முகத்தை தேட இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், நேரம் ஒதுக்குங்கள், அதற்காக உங்களை அர்ப்பணித்து விடுனால சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டே போனேன்னா முதல்ல எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நேர தேவ சமூகத்தில் போய் உட்காந்து உபவாச ஜபத்தை உட்காந்துருவேன். அந்த உபவாச ஜபம் உட்கார்ந்த உடனே ஆவியானவர் நம்மளை அளவில்லாமல் நேசிப்பார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு அப்படியே அந்த வேதத்தினுடைய அதிசயங்களை காண்ப ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து 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 நம்மளை பலப்படுத்துவார். அந்த வசனம் கிடைக்கும்போதெல்லாம் என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து நம்மளை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். அப்போ நமக்கு தைரியம் வரும். அதைத்தான் நீங்கள் செய்யணும் எல்லா விதத்திலும். கர்த்தர் பாருங்க, கர்த்தரை தேடி கண்டு கொண்ட சில பரிசுத்தவான்களை உங்கள் முன் நிறுத்தப் போகின்றேன். இப்பொழுது நீங்களும் கர்த்தரை தேடும்போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய தோல்வி ஜெயமாயிரும். இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து தோல்வியே கிடையாது. அவர் பேரை இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருக்கு தீமை பார்க்க தெரியாது, செய்ய முடியாது, செய்ய தெரியாது. அவர் நன்மை மட்டும்தான் செய்வார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லா காரியத்துக்காக நம்மளோட இருந்து கூட இருந்து நமக்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து நம்மளே வழி நடத்துவார். சில நேரத்தில் பாருங்க, நீங்களே திடீர்னு வந்து அமைதியாக உட்காந்துருப்பீங்க, கர்த்தர் உள்ள இருந்து சத்தமாக பேசுவார். ஏன் சோர்ந்து போயிருக்கிற, ஏன் பயப்படுற, ஏன் கலங்கி இருக்கிற, நான் கூட இருக்கிறேன்.
நான் பார்த்துக்கொள்வேன், நீ தைரியமா இரு அப்படின்னுவாரு. அப்படிலாம் வந்து வார்த்தை வந்த உடனே நமக்கு ஒரு எல்லையற்ற சந்தோஷம், சமாதானம் அப்படி வந்துடும். அதைத்தான் நீங்க பயிற்றுவிக்கணும். இன்றைக்கு நான் முதலாவது பார்க்கும்போது, முழு இருதயத்தோடு தேடிய ஆஷா. ஆஷா என்ற வார்த்தைக்கு மருத்துவ வைத்தியர் என்ற அர்த்தம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மருந்து, மாத்திரை, டானிக் எல்லாம் கர்த்தரை தேடுங்கள் என்பதே ஆகும். தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கிய போது அவர் ஆசாவுக்கு எதிர்பட்டு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். 2 நாளாகம் 15 2 அவசரம். இந்த இடத்துல சொல்லும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவங்க இயேசுவை அறியாத பயங்கர உலக பிரகாரங்கள தீவிரவாதி. அதாவது இந்து சமூகது ரொம்ப அதுவாக இருப்பாங்க, ரொம்ப பக்தி, ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க டாக்டர், அவங்க குரோம்பேட்டை பகுதியில் இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக அவங்கள ரட்சித்து வழி நடத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு அவங்க கிளினிக் போனால் பைபிளை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்ஸுக்கு முதல்ல பைபிளை பற்றி சொல்லுவாங்க, அந்த வசனத்தை பற்றி சொல்லுவாங்க. எசப்பா தேடுங்க, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு சுகம் தருவார். நான் முதல்லலாம் நினைக்கும் போது இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வருமா, இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். அநேக பேஷண்ட்ஸு என் முன்னாடி வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஆண்டவரை தேடு, எசப்பா தேடுன்னு சொன்னீங்கல்லம்மா, நான் கூப்பிட்டேன், எசப்பா எனக்கு உதவி செய்யணும், எனக்கு சுகம் கிடைச்சதுமான்னு என் முன்னாடி வந்து நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எதற்கு சொல்கிறேன் என்றால், நான் பெரிய டாக்டர், எனக்கு சம்பாத்தியம் மட்டும் போதும் அப்படி அல்ல. அவங்களுக்கு அந்த ஆத்தும பாரம், ஆத்துமாக்களெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, ஆத்துமாக்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணுமே, அந்த பாரத்தில் தான் முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்டர் வேலையை செய்வாங்க. அதே போல் தான் இங்கே பாருங்கள், ஆசா வருது. அவ்வளோ அருமையாய் கர்த்தர் வழி நடத்த அவர் சொல்லாரு, நீங்கள் அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆகவே ராஜாவாகிய ஆசாவின் நாட்களில் கர்த்தரை தேடுவதில் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. கர்த்தரை தங்களை முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடும் தேவன்படி தீர்மானித்தார்கள் என்று 2 நாளாகும் 15 இப்போ கூட பாருங்க, ஊழிய பாதையில் எவ்வளோ கூட்டங்கள் நடத்தப்படுது. மகிமையின் எழுப்புதல் வரணும், இந்தியா தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாறணும். இரவும் பகல்லையும் திறப்பில் நின்று கதறு கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நம்மகிட்ட எரேமியா 29:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேசத்தில் சமாதானம் இருந்தால் உனக்கு சமாதானம் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் நம்ம தேசத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரே கூக்குரலும் கதறலும் இருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாம் இப்போ திறப்பில் நின்று செபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் சொல்லு. தேவனே நீர் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பகைஞன் ஓடி போவான். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க வந்து பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு சொல்லணும், ஆண்டவரே நீர் எழுந்தருளும், இந்த பிரச்சனைக்குள்ள எழுந்தருளும், இந்த போராட்டத்துக்குள்ள எழுந்தருளும், இந்த வேதனைக்குள்ள எழுந்தருளும், இந்த தொல்லைக்குள்ள எழுந்தருளும் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க, ஆண்டவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவான். நீங்க அதை விட்டுட்டு சத்துரு என்ன பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், அவங்க போராடுறான், இவன் பில்லிசூரியம் பண்ணிடுவான், அவன் இதெல்லாம் மைண்டை டைவெர்ட் பண்ணுறது பிசாசுடைய வேலை. எப்பவும் தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய சிந்தையை அவன் பக்கம் திருப்பிடுவான். அப்போ அப்படி திருப்பிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. என்ன இது, ஒன்றுமே எனக்கு எல்லாமே இருட்டாக இருக்குது முன்னாடி அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை, ஒரே வார்த்தை, கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுறார், அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த யுத்தத்தை பண்ணும்போது எப்படி தோணுன்னா, ஏசாயா 43:17 சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் திரும்ப எழுந்திராதபடிக்கு, ஒருமித்து எழுந்திராதபடிக்கு ஒரு திரிய அணைப்பது போல அவர்களை அணைத்து போட்டேன். அவ்வளோதான். நமக்கு விரோதமாக எந்த மந்திரமும் மனுஷரை எழும்ப முடியும், எந்த வல்லமைகளை எழும்ப முடியும். அவைகள் அப்படின்னு சொல்வது எல்லாம் எதிர் வல்லமைகளை எழுதி வச்சிருங்க, வாசிச்சுட்டு இந்த வசனத்தை சொல்லுங்க. ஏசாயா 43:17 அவை எழுந்திராதபடிக்கு கர்த்தர் ஒருமித்து அதை வந்து அணைச்சு போட்டார். அவர் அணைச்சதுக்கு அப்புறம் யாருமே அதை பற்ற வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த வசனத்தை பிடிச்சி உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. இவங்க பில்லி சொன்னியம் பண்ணிட்டாங்க, அவங்க பில்லி சொன்னியம், ஒன்றும் பலிக்காது தேவ பிள்ளைகளை. ஆண்டவர் கூட இருக்கிறார். அதை உணர்ந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, அவன் ஆசா வந்து கர்த்தரை தேட அது மட்டும் இல்லை, கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்தார்கள் என்று 2 நாளாகும் 15:13 சொல்லப்பட்டிருக்கு. தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று 2 நாளாகமும் 15:4 சொல்லுவார். நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று 2 நாளாகவும் 14:1. நீங்க கர்த்தரை தேடும்போது எந்த பக்கம், அதாவது எந்த பாரம், எந்த துக்கம், எந்த வேதனை உங்களை அழுத்திட்டு இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ 4 பக்கம் இருக்குது, தென் திசை, வட திசை, மேற்கிலே, கிழக்கு திசை, 4. இப்போ எந்த பக்கத்தில் நமக்கு வந்து பாரம் ஆச்சு, 4 பக்கம் நம்மளை நெருக்கும் இல்லையா,
ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வச்சுட்டு எடுக்க சொல்லலை அவர், வைத்து விட்டுருமா, நீ என்கிட்ட விட்டுரு அப்படின்ற. நீங்கள் விட்டுறணும், நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து வேதனை பெரும்ப ஆண்டவர் தேடும்போது போய் ஆலயத்துக்கு போகிறீங்க, ஊழியத்துக்கு செய்கிறீங்க, அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் விடுறீங்க. நான் அழுது ஆண்டவரே என் பாரத்தை வாங்கிக்கிறேன், போகும்போது திருப்பி அதே பாரத்தை மனசில் தூக்கிட்டு போகிறீங்க. இல்லை, அவர் தான் சொல்கிறார்ல, வருத்தப்பட்டு பார சொல்லி என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் போகணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் என்பது நிம்மதி. ஆண்டவரை தவிர யாரும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியாது. ஏன்னா அவர் பேரு சமாதான பிரபு. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை தருகிற ஒருவர் உண்டுன்னா அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார், அவர் தான் நமக்காக பாவமானார், சாபமானார், நாம செய்த தப்பிதங்களுக்காக ஆணி கடாவப்பட்டார், கைகள் கால்கள் செய்த நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நம்ம பாவிகள் அவர் அதற்காக பாவமான. இதெல்லாம் நீங்க நினைச்சு ஆண்டவர் மேல உறுதியா அன்பு கூறும் பொழுது, இந்த இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் எனக்கு செய்த கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்ய மாட்டாரா? இந்த பிரச்சனையில தீர்வு எழுத மாட்டாரா? இந்த போராட்டத்துல யுத்தம் பண்ணும்போது அவர் ஜெயம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். நீங்கள் அப்படி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா சூழல், அதாவது ஏன் சில இடத்துல வந்து என் ஆண்டவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தானே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு பதிலே வரல அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளாமல் உங்கள் சுய புத்தியில் அவங்க இந்த மனுஷன்ட்ட போய் அந்த மனுஷன்ட்ட உதவி எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு எல்லாரும் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஆண்டவர்கிட்ட நிற்பீங்க. ஆண்டவரே எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நம்முடைய சுயம் உடைக்க தாங்க போராட்டம். நம்ம சுயம் இருக்கு பார்த்துங்க, அது சுயங்கிறது என்னது, நம்முடைய சுய நீதி, நம்ம அழுக்கான கந்தை, அது உடையவே உடையாது. அந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது சுக்குநூறாக உடைச்சிட்டு ஆண்டவர் தான் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவார். அப்போ நேரம் இப்போ உலகத்தார பாருங்களேன், இப்போ சினிமா போடுறான், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறான். ஏன்? எல்லாருடைய கான்சென்ட்ரேஷனும் அந்த ஸ்கிரீனுக்கு நேராக இருக்கணும். அதே போல தான் நம்மளை சுற்றிலும் காரியங்கள் சூழ்ந்து இருக்கும். நீங்க நீதியின் சூரியன் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது வெளிச்சம் பிரகாசிக்கப்படும். அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு தான் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது நீங்க நிச்சயமா சொல்றாரு, அவர் சொல்ல முழு இதயத்தோடு தேடினால் அவரை கண்டுபிடிப்பீர்கள்னு எரேமியா 29 சொல்லப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்க இன்னைக்கு அநேகர் சொல்றீங்க, எங்க கூட ஆண்டவர் பேச மாட்டேக்காரு, எனக்கு சத்தம் கேட்க முடியல, எனக்கு பதில் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எப்படி பல விதம் இருக்குது. மெல்லிய சத்தத்தில் பேசுவார், வசனத்தோடு பேசுவார், பாடல்கள் மூலமாக பேசுவார், சூழ்நிலையில் பேசுவார். ஆண்டவர் பேசிகிட்டே தான் இருக்கார். நான் உங்களுக்கு எல்லா செய்தியிலையும் சொல்லியிருக்கேன், 4 சத்தம் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உலகம், மாமிசம், பிசாசு, கர்த்தர் சத்தம். இந்த 3 சத்தமும் ரைஸ் மில் மாதிரி கத்திக்கிட்டு கிடந்துச்சுன்னா ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்காது. அதனால தான் இதை மூலம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆண்டவருக்கு தாவீதை போல அவர் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக டியூன் பண்ணிட்டார். அப்படி டியூன் ஆண்டடா மாத்திரம் இப்போதான் அப்படி கிடைக்குது, அப்பெல்லாம் மாற்றுவோம்ல இந்த டைரக்ஷன்ல. அதே மாதிரி ஆண்டவருக்கு நேராக உங்கள் ஆத்துமாவை நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியும். ஆண்டவர் பலன் கொடுக்கதையும் இங்கே பதில் கொடுக்கதையும் இங்கே பார்க்க முடியும். எல்லா விதத்திலும் பாருங்கள். ஆசா தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜாவாகி ஆசா தேவனை தேடுவதற்கு முதலாவது தன்னையும் தேசத்தையும் சீர்படுத்தினான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரத்தோப்புகளை வெட்டினான். நம்ம கூட ஒரு பக்கம் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான், மறுபக்கம் தேசத்துக்கு செம்மையானதை செய்தான். முதலாவது சீர்படுத்தினான், பின்பு தேவனை தேடினான். உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் அகற்றப்பட வேண்டும். தேவனுக்கு செல்ல வேண்டிய அன்பு முக்கியத்துவம் ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதனுக்கோ செல்லுமானால் அதுவே விக்கிரகம். நான் இதை சொல்லியிருக்கிறேன். சில பேர் பணத்து மேல ரொம்ப வச்சிருவாங்க, சில பேர் ஜனத்து மேல, சில பேர் கணவன் மேல, சில பிள்ளைகள் மேல, வேலை மேல. இதெல்லாம் ஆண்டவரை விட எதை முதலாவது நீங்க வைக்கிறீங்க அது பேர் விக்கிரகம். அது மாதிரி இருக்கிறதால வேதம் என்ன சொல்லுதுன்னா, விக்கிரகங்கள் கட்டோட ஒளிந்து போகும். ஏசாயா 2:18 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று 2 நாளாகும் 7:14 சொல்றார். பிரச்சனை நேரங்களில் அநேகர் கர்த்தரை தேடாமல் வக்கீல்களையும் டாக்டர்களையும் போலீஸ் அதிகாரிகளும் தேடுகிறார். வேறு சிலர் மந்திரவாதிகளும் சூனியக்காரிகளும் தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீர்கள், பெயர்சாபாவுக்கு போகாதீர்கள் என்று ஆமோஸ் 5:4-5 சொல்றார். சில பிரச்சனை நேரங்களில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடுகிறார்கள். அந்த கோவிலுக்கு போனா போதுமா, இந்த கோவிலுக்கு போனா
அங்க தசம பணம் இந்த ஊழியரை பார்த்தோம்னா இங்க பண்ணலாம், இதெல்லாம் இல்லை. ஆண்டவரை தேடுங்க. சின்ன எல்லா சூழ்நிலையும் ஆசா ராஜா கத்தரை தேடி ஜெபித்த ஜெபம் 2 நாளாக 14:11 கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்கும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நின்று உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ளாது. அவன் யுத்தம் ஆண்டவருக்கு நேரம் திருப்பிட்டான். அப்பா இது உம்முடைய யுத்தம்ப்பா, மனுஷன் உண்மை மேற்கொள்ளாதிரும், பலனுள்ளவனுக்கு பலவற்றுவதை உமக்கு இலேசான காரியம். இப்படித்தான் நீங்களும் பேச கற்றுக்கொள்ளணும். ஆசா ஜெயம் எடுத்தா. கத்தரை தேடின போது அவனுக்கு விரோதமாக வந்து எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். வசனம் 13 2வது ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. வசனம் 5 3வது சுற்றிலும் கர்த்தர் இளைப்பறதை கட்டளையிட்டார் என்று வசனம் 6 சொல்லப்பட்டிருக்கு. 2வது பார்க்கும்போது உபவாசத்தோடு தேடிய யோசபாத். யோசபாத் என்ற வார்த்தைக்கு ஏகோவா என் நியாயாதிபதி என்பது அர்த்தம். கர்த்தரை தேடும் பொழுதும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நியாயம் செய்வார். யோசபாத் கர்த்தரை தேடும்போது ஒருமனப்பட்டு உபவாசத்தோடு தேட வேண்டும் என்பதை என் தேச மக்களுக்கெல்லாம் அறிவித்தான் என்று 2 நாளாகும் 23 சொல்லும். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு சகாயம் தேட கூடினார்கள். யூதாவுடைய எல்லா பட்டங்களும் அவர்கள் கர்த்தரை தேடும். அவர்கள் எப்படி கர்த்தரை தேடினார்? முதலாவது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாமே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே கர்த்தர் வாசம் அடையார். முதலாவது நமக்குள்ளே அவரை தேட வேண்டும். அதுக்குதான் சொன்ன பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்குள்ளே அவரை தேடணும். அவர் கூட வச்சுக்கிட்டு அவரோட நீங்க பேசாம அவர் கூட கனெக்ஷனே இல்லாம தாங்க அதுல பிரயோஜனமே இல்லை. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் கூட பேசணும், அவர்கிட்ட பேசணும். அவர் உங்களோட பேசுவார், நீங்க அவரோட பேசணும். அவர் கூட இருக்கிறார். யோசேப்பு எப்படி கர்த்தர் கூட இருக்கார் உணர்ந்தது போல நீங்க உணர்ந்து நடக்கணும். அதனால தான் கர்த்தர் நிச்சயமா நமக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். 3வது நான் பார்க்கும்போது கண்டடைத்தக்க சமயத்தில் தேடின ஏசாயா. கர்த்தரை கண்டறிந்த சமயத்தில் அவரை தேடுங்க, அவர் சவிமா இருக்கல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 கர்த்தரும் சில வேளைகளில் நம் சவிமாய் வருகிறார். நம் அருகிலே கடந்து வரும்போது அவர் நம்மை விட்டுவிடக் கூடாது. ஒரு நாள் அர்த்தம் என்ற குடும்பத்துக்கு தன் அருகிலே வரும்போது என்ன சொன்னார்? தாவீதின் குமாரனே எனக்கு எத்தனை போராட்டம், எல்லாரும் அதட்டினாங்க, ஆனா விடல. நிச்சயமா இன்னைக்கு எனக்கு கண்ணு திறக்கப்படும். அவ்வளவு விசுவாசத்துல அவன் மேல போட்டிருந்த அந்த அங்கியை தூக்கி எரிஞ்சு போட்டு, அதுதான் அவன் விசுவாசத்தின் கிரியையில காட்டினான். அது மத்த நீங்களும் செய்யணும். கர்த்தரை தேடுவோம். நிச்சயமா எனக்கு கண்டடைத்தக்கத்தில் தேடுவேன். அவர் எனக்கு பதில் கொடுப்பார், அவர் எனக்கு விடுதலை செய்வார், அவர் என் தலையை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதான் அவருக்கு சவியமாய் இருக்கும்போது தேடும். நாம் அவரை தொழுது கொள்ளும்போதெல்லாம் அவர் நமக்கு சவியமாய் இருக்கிறார் என்று உபாகம் 4:7 சொல்லப்பட்டது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சவியமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டது. தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவரும் கர்த்தர் சவியமாய் இருக்கிறார்னு சங்கீதம் 145:18 சொல்லப்பட்டது. ஏசாயா ஒரு நாள் கர்த்தரை தொழுது கொள்ள அவரை நோக்கி கூப்பிட தேவாலயத்திற்கு சென்றார். ஊசியா மரணம் அடைந்தவரிடம் அது தேசத்தை பற்றிய பாரம் ஏசாயின் உள்ளத்தை அழித்துக் கொண்டிருந்தது. நீங்க தேடணும். கர்த்தரை தேடும்போது கர்த்தர் தன்னுடைய பாரத்தை உங்க மேல கேட்ப உங்கள்ட்ட வைப்பாரு. அப்ப நீங்க அதுக்கும் ஜெபிக்கல. ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் சில காரியங்கள்ல நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும். சில திடீர்னு ஒரு மிட் நைட்ல எழுப்பி பேர் சொல்லுவார். இந்த மல்லிகாவுக்காக ஜெபம் பண்ணு, இந்த சாலோனுக்காக ஜெபம் பண்ணு, இந்த செல்வராஜுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வைப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூப்பிடுவாங்க. சிஸ்டர், நான் ஒரு சிஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப கண்ணீரோட படுத்திருந்தேன். நீங்க சொப்பனத்துல என் தலை மேல கை வச்சு எனக்கு ஜெபிக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேரை எனக்கு கர்த்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இங்க சொல்லி ஜெபிக்க வச்சார். அதுதான் கர்த்தர் செய்வார் அந்த காரியம். கர்த்தர் சபியமாய் கடந்து வந்தார். உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிருந்தார். தரிசனத்தை கொடுத்தார். யாருக்கு? ஏசாயாவுக்கு. ஏசாயா 6:1-2 கர்த்தர் சமீபமாய் வருகிற தருணத்தை ஏசாயா பயன்படுத்தி கொண்டார். நீங்களும் கர்த்தரை தேடும்போது பாவ அறிக்கை செய்து மாபெரும் தீர்க்கதரிசியா மாறி போறது போல் நீங்களும் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரம் இல்ல, அடுத்தபடியா அதிகாலையில் தேடின தாவீது. தாவீது என்ற வார்த்தைக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியவனா ஏற்ற காணப்பட்ட அவரை தேடின அவன் எல்லா சூழ்நிலையும் பாருங்க. அதிகாலையில தேடுவேன், அந்தி சந்தி மத்தியான வேலையில தேடுவேன். அவரோட வார்த்தையெல்லாம் ஆண்டவர் தான். அதுதான் பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது அன்பன், நான் கர்த்தரை தேடி அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34:4. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப பயமா இருக்கு சிஸ்டர். நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தரை தேடுங்க, எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தோம். கர்த்தரை தேடுறது என்ன? காலை நேரத்தில் எழுப்பி ஜெபிக்கணும், அப்புறம் வேதம் வாசிக்கணும், அப்புறம் அபிஷேகத்தோட ஆவியானவரோட இணைந்து கொண்டு ஜெபிக்கணும். இதெல்லாம் நீங்க செய்ய 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 அங்க விசுவாச காலனி இருக்கும், பயம் அகன்று போகும். அதுதான்
என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என்று சங்கீதம் 77:2 சொல்றாரு. கரடியும் சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடித்த போது கர்த்தரை தேடினார், எந்த பயமும் இல்லாமல் அவைகள் கையில் இருந்து ஆட்டுக்குட்டிகளை மீட்டார். கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து நின்ற போது இஸ்ரவேலர் பயந்தார். தாவீது கர்த்தரை தேடி நிமித்தம் கோலியாத்தை முறியடித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தரை தேடி. ஆசா முழு இருதயத்தோடு முழு ஆத்தோடு தேடினார். யோசபாத் ஒருமனப்பட்டு உபவாசத்தோடு தேடினார். உபவாச ஜெபங்கிறது மஸ்ட்டுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதுதான். இந்த காலத்தில் உபாசலம் பண்ண இல்லை. சில போராட்டங்கள் நமக்கு வந்து விடுதலை பெறணும்னா நம்ம நிச்சயமா இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஒளிய உங்களை விட்டு பொறப்பட்டு போகாது. நமக்கே உபாசம் இருந்தாலும் மாம்சம் கட்டப்படும். அதனால நீங்க உபாச ஜபத்தை யோசபாத் போல எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் ஏசையா கண்டடைத்தல் தேடினார். தாவீது எப்படி தேடினார் தெரியுமா? அதிகாலமே தேடினார். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே என்னை தேடுகிறேன் என்று சங்கீதம் 63:1 சொல்வார். அதிகாலையில் என்னை தேடி என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டது. அதிகாலை வேலையை ஆண்டவருக்கு கொடுங்கள். இயேசு அதான் அதிகாலை வேலைன்னா முதல் நேரம் ஆண்டவர் தான். இதுதான் முதலாவது ரெண்டு ராஜ்யத்தை அப்படி நிதியம் தேடுங்க, அப்படி வேலை கூட கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன். நைட்டு தூங்கும்போது ஆண்டோட பேசித்தான் படுவேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அப்படியே அதில் ஆண்டவர் உங்களை அணைச்சு கொள்வார். அதை நீங்கள் செய்யணும். எல்லா காலத்திலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று உணர்ந்து நடக்கணும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9:10 சொல்றார். கடைசியா பார்க்கும்போது கண்ணீரோடு தேடிய மகதலேனா மரியாள். மரியாள் என்ற பெயருக்கு கண்ணீர் என்ற அர்த்தம். மகதலேனா மரியாள் கர்த்தரை கண்ணீரோடு தேடி உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் தரிசித்தாள். முன்பு அவள் வாழ்க்கையில் 7 பிசாசுகள் கர்த்தர் துரத்தினபடினால் அவள் கர்த்தரை தேடி பின்பற்றாள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின் காலையிலே அதிக இருட்டோடே கல்லறைக்கு தேடி போனாள். யோவான் 20:1 ஆண்டவரோட நிறைய ஸ்திரீகள் தான் ஊழியம் செய்தாங்க. கொஞ்ச நாள் நான் ஊழிய எழும்புல புதுசுல ஸ்திரீகள் எழும்பலாமா ஸ்திரீகள் அப்பதான் சொன்னேன், ஆண்டவர் கூட இருக்கும்போதே முத மரியாள் தான் போய் தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு. அது மாதிரி உண்மை. அப்புறம் அன்பு அந்த அம்மாவுக்கு. அவள் கல்லறைகள் அருகில் வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். கர்த்தரை தேடும்போது கண்ணீரோடு தேடும் மகதலேனா மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்தாள். இயேசு சீமோன் வீட்டில் இருந்தபோது கண்ணீரோடு அவர் பாதத்தை நனைத்தது இந்த மரியாளாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் நலதளம் தைலம் பூசி தன் தலைமயிரினால் துடைத்தாள். நொறுங்குண்ட நறுங்குண்டத்திலிருந்து கண்ணீர் வரி. கண்ணீரோடு அவரை தேடுறவளை ஒரு நாள் அவர் ஆண்டவர் வந்துங்க, நீங்க கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு அப்படி விலகி போகவே மாட்டார். அவ்வளவு மனதுருக்கம் உள்ள தெய்வன், அவ்வளவு அன்புள்ள தெய்வன். நீங்க என்னவோ அவருக்கு வந்து தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி அது ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்றார். கர்த்தரை தேடுங்க, கண்ணீரோடு தேடுங்க, அவரை காணும் மட்டும் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். அதுதான் சொல்ல, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனேன், உனக்கு என் ஆத்துமா நேசரை கண்டேன், அவரை விடாமல் பற்றி கொண்டு உணர்ந்த பாட்டில் அந்த அம்மா சொல்றாங்க, தேடுங்கள் நிச்சயமாகவே கண்டடைவார், அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தரை எப்படி தேட வேணும் கற்றுக் கொடுத்தார். நிச்சயமா இதை போல தேடணும். அது எல்லா காரியங்களையும் ஆசா பாருங்க, அவரை தேடினாரு, யோசபாத் தேடினாரு, தாவீது தேடினாரு, மரியாள் தேடுறாங்க. நீங்க தேடணும். நீங்க தேடும் பொழுது கர்த்தரை கண்டு உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியா நேசிக்கிற அன்புள்ள ரட்சகர், கர்த்தரை எப்படி தேடணும் எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து தேடும்படி எப்படிப்பட்ட கிருபை வரங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். கர்த்தரை தேடல் இருதயம் வாழும், கர்த்தரை தேடும் இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்மை தேடி பிடித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தரை எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரிப்பு அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நினைத்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களை நினைத்தருள். நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உஷபில் எதிரி கந்துரி கடது உனி கவி கலதுரி சந்தரும். எஸ்தர், சோர்ந்து போகாதே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சோர்ந்து போய்விட்டார். நான் ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, ஏன் இது நடக்கவில்லை? இல்லை மகளே, பலனுள்ளவனுக்கு பலனற்ற உதவும் லேசான காரியம். இன்னும் கொஞ்ச காலத்திலோ கர்த்தர் உனக்கு நியாயம் செய்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாஸ். உஷபில் அதிரி கந்துரி கபலம். ஸ்டெல்லா ராணி, சோர்ந்து போகாதே. குழந்தை இல்லாமல் இத்தனை வருடம் 5 வருடம் கடந்து விட்டது. இந்த வருடமாவது இருக்குமே என்று விசுவாசத்தோடு இருந்தேன். இந்த வருடம் கழிவு பாதி வருடம் போய்விட்டது புலம்புகிறார். இல்லை மகனே, கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். விசுவாசி, அதிசயம் நடக்கும். ஷபில் லகுதுனி கதுரி ஷபில் லபீதரி திஹேடனு கதுக்கரபாதரு சந்தரு. கீதா, சோர்ந்து போகாதே. சரத்தில் இருக்கிற பலகீனத்தை நிமித்தம் அடிக்கடியாய் சொல்கிறார், நான் செத்து போனா நல்லா இருக்கும். அந்த வார்த்தை பண்ணி விட்டு எடுத்து போடு.
உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லு. வேதனை நீங்கி சுகமடைவாய். ரிஷபில் லபி தரிக்கலது ஊக்கரது ஒரு சந்துரிக்கபா திரிஹாது நிஷந்துரிக்கபா. ஸ்டீஃபன், சோர்ந்து போகாதே. வியாபாரம் செய்கிற மகன், வியாபாரத்தில் மிகுந்த சோர்வுடன் காணப்படுகிறார். நீ கையிட்டு செய்வேலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே என்று கேளு. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்து உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்கள் நீ காண்பாய். ஷபில்லஹதுனிக்கவா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும் என்று உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நினைத்தருளும் ஐயா. நிறப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே ஆமே. தேவ பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.